அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாயிஃபுடைய போர். தாயிஃபை வந்து நம்ம மன்னிச்சு ரசூல்லா வந்து ஒரு கண்ணத்தை காமிச்சா இன்னொரு கவனத்தை காமிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். அடுத்தது தாக்குதல் தொடுக்கிறாங்க, அது கிடையாது. அதாவது இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் பொறுத்த வரைக்கும் சரியாக புரிஞ்சிக்கலன்னா எல்லாமே பிரச்சனை. இங்கே ரசூல்லாவுடைய போர்கள் புரியல அப்படின்னா குர்ஆன் புரியாது, மார்க்கமே புரியாது, ஒன்றும் புரியாது. வெறும் சடங்குகளுடைய ஒரு தொகுப்பு மட்டும்தான் மார்க்கத்தில் மிஞ்சி இருக்குமே தவிர வேற எதுவுமே நமக்கு புரியாது. அப்போ தாயிஃபில் ரசூல்லா மன்னிச்சாங்கன்னா மன்னிச்சவங்க மேலே மறுபடியும் போய் அடிக்கலாமா? மன்னிச்சு அவங்களுக்காக துவா செஞ்சு விட்டுட்டாங்க, மன்னிச்சவனுக்கு விட்டானா விட்டுறணும். மறுபடியும் போய் அடித்தாங்கன்னா அப்புறம் ஏன் போய் அடித்தாங்க? அதெல்லாம் பார்க்கணும், படிப்பினை வந்து கரெக்டாக எடுக்கணும். ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லாமல் விடக்கூடாது. முழுசாக பார்த்தா தான் ரசூல்லாவுடைய வரலாறு என்னன்னு புரியும், ரசூல்லாவுடைய சுன்னத் என்னங்கிறது புரியும். இது அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹவாசின் குலத்தார் இருக்காங்க இல்லையா, இவங்களும் போய் தாயிஃபில் போய் பூந்துக்கிறாங்க. அங்கேருந்து அதாவது ஓடி போனவங்க 3 குரூப்பாக பிரிகிறாங்கன்னு வச்சிங்களா. ஒரு குரூப்பு தாயிஃபுக்குள்ளே பூந்துருது, இன்னொரு குரூப் அவுதாஸுங்கிற ஒரு இடத்துல போய் பூந்துக்குது, இன்னொரு குரூப் இன்னொரு இடத்துல போகுது. மொத்தம் 3 இடத்துல தெரிச்சு கிடைச்ச பக்கம்லாம் ஓடி போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ இவங்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த படை வந்து போகுது. இந்த தாயிஃபை பொறுத்த வரைக்கும் கோட்டைகள் நிறைந்த பகுதி, அதாவது 3 பெரிய கோட்டைகள் நிறைந்த ஒரு ஊர் தான் தாயிஃப். ஓப்பனாக ஊர் இருக்காது, மதீனா மாதிரி ஓப்பனாக போனீங்கன்னா ஒரு தெரு இருக்கும், அந்த தெருவில் அட்டாக்லாம் பண்ண முடியாது. கோட்டைக்குள்ளேயே ஊர் முடிஞ்சிடும். கோட்டையுடைய கேட்டை இழுத்து சாத்திட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒருத்தனி நீங்கள் கை வைக்க முடியாது. அவங்களா வெளியே வந்தால் தான் ஆச்சு. அப்போ ரசூல்லா இப்படி வர்றாங்க, அதாவது ஏற்கனவே ஹுனைன்லேருந்து தான் ஓடி போயிருக்காங்க. ஸோ பிரச்சனை என்னங்கிறது இவங்களுக்கு தெரியும். தப்பிச்சு வந்தாலும் ரசூல்லா மக்கால தான் இருக்காங்க, இன்னும் மதீனாவுக்கு போகலைங்கிற விஷயமும் இவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல ப்ரிப்பரேஷனை பண்ணி வச்சிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு தேவையான ரேஷனை வந்து ஸ்டாக் பண்ணிடுறாங்க. கோட்டைகளுக்குள்ள ஒரு வருஷம் வெளியே இவங்க போக வேண்டியதே இல்லை. ஒரு வருஷத்துக்கு சாப்பாடுக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லாத வகையில் ஃபுல்லாக சேஃப்டி பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சிடுறாங்க. வச்சுட்டு உக்காந்துக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு உக்காந்துக்கிறாங்க. கோட்டை இழுத்து முடியாச்சு, ஒன்றும் சண்டைக்கும் வரல, ஒன்றும் வரல. இங்கே நபிசுல்லா போகிறாங்க, போய் சுற்றி பார்க்குறாங்க, ஒன்றும் ஒரு லூப் ஹோல் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது இவங்களை வெளியே கூப்பிட்டு வச்சு தான் இவங்களை அடிக்க முடியும். வெளியே இவங்களாம் வந்தால் தான் ஆச்சு, இவன் தான் வரமாட்டானே. ஒரு வருஷத்துக்கு ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கான்னு பார்க்குறாங்க, ஒன்றும் இவங்களுக்கு வந்து ரசூல்லாவுக்கு வந்து ஐடியா தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, அம்பு தாக்குதல், அதாவது வெறும் இங்கேருந்து அம்பு விட்டு அந்த இடத்துல யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா, அந்த கோபத்தினால வெளியே வர்றாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயற்சி வந்து ரசூல்லா பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக சொல்கிறாங்க, ஒரு அம்பை யார் ஏவுகிறாரோ, ரசூல்லா ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க சஹாபியை பார்த்து, ஒரு அம்பு யார் இன்னைக்கு விடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பதவி சொர்க்கத்தில் உயர்த்தப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி சொல்கிறார், நான் 16 அம்பு விட்டுருக்கேன், அப்போ எனக்கு 16 பதவிகள் மறுமையில் எனக்கு உயர்த்தப்படும் அப்படிங்கிற. அதை ரசூல்லா சொல்கிறாங்க, ஒரு அம்பு யாருக்கு தாக்கிருச்சோ, அது விட்ட அம்பு போய் டார்கெட்டில் கரெக்டாக யாருக்கு போய் விழுந்துருச்சோ அவருக்கு வந்து ஒரு அடிமை விடுதலை செஞ்சால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது ரசூல்லா சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே முதுமையே அடையிற அளவுக்கு வாழ்க்கையை கழிச்சாரோ அவருக்கு அது மறுமையுடைய ஒளியாகவும் அது ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அபூதாவுதில் சையான ஹதீஸு, அபூதாவுதில் 3965, திருமிதியில் 1638, அகமதில் பார்த்தீங்கன்னா 19648 ஹதீஸாக இது வந்து வருது. இந்த நேரத்தில் ரசூல்லா வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட 20 நாள் ரசூல்லா முகாம் அடிச்சிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு, இது ரம்ஜானுடைய மாதம். இது என்ன மாதம்? ரம்ஜான் மாதம். இங்கே ஈத்திகாஃப் போய் உக்காரல, ஈத்திகாஃப் இங்கே உக்காந்தாங்க, தாயிஃப் கோட்டைக்கு வெளியே உக்காந்துருக்காங்க. 20 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்காந்துருக்குறாங்க இந்த இடத்துல. இது ரம்ஜானுடைய மாதம். வரலாறு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். மக்கா வெற்றி போனது ரசூல்லா வந்து ரம்ஜான் மாதத்துலாம் போகிறாங்க. அப்போ இந்த ஹவாசின் போர், ஹுனைன் போர், இது எல்லாமே ரம்ஜானில் தான் நடக்குது. ரம்ஜானுடைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜானில் ரசூல்லா இபாதத் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் ஜம்மு கசூர் தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த 19 நாட்கள் ரசூல்லா அதிகமாக தங்கினாங்க மக்காவில். ஆனால் வந்து முழுசாக தொழுகை கூட தொழுல, அதாவது லுஹர் கூட 4 ரக்காத் ரசூல்லா தொழுல, 2 தான் தொழுதுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் ரசூல்லாவுடைய இது வந்து இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரசூல்லா ஒரு பொது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே வரல இல்லை, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ரசூலா கொடுக்குறாங்க. மக்கா வெற்றியில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்களாக வெளியே வந்துட்டீங்கன்னா,
அதாவது நீங்களாக வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. அதே மாதிரி ஹுனைன் போரில் நீங்கள் எடுத்தாமல பொருள் அதையும் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து ரசூல் ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்களாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் விட்டுருவோம் அப்படிங்கிறது. அப்போ ரசூல்லா இது ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதில் 2229 ஹதீஸாக இது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு ரசூல்லா சொல்கிறாங்க, யாரெல்லாம் வந்து அடிமைகள் வர்றாங்களோ அவங்களுக்கு அடிமைங்கிற அந்த நிலையிலிருந்தும் விடுதலை தரப்படும் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபூ பக்ரா ரலியல்லாஹு, அபூ பக்ரா ரலியல்லாஹு அப்படிங்கிற அந்த நபி தோழர் அப்போ தான் ஃபஸ்ட்டு ரசூலா சந்திக்கிறதுக்கு வராரு. இவர் எப்படி வர்றாருன்னா, அந்த கிணறு சேர்ந்துறதுக்காக ஒரு ரோலர் இருக்கும்ல, அந்த ரோலர் கயிறு வச்சு சுற்றுவாங்களா, அந்த ரோலருடைய பேர் தான் பக்ராங்கிறது. அந்த ரோலரில் வச்சு கையத்தை பிடிச்சிக்கிட்டு இறங்கி ரசூல்லாட்ட வந்துடுறாரு. வரும்போது அதனால தான் அந்த ரோலருடைய அப்பா, அதாவது பக்ராவுக்கு அப்பா அப்படிங்கிறதுனா அபூ பக்ரா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்ட பேர். அந்த இடத்துல வந்து ரசூல்லா வந்து இது கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டோன்னே இப்படி வந்துடுறாங்க. இது ரசூல்லாவுடைய வழக்கமாகவும் இருக்குது. இந்த அடிமைகள் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த அடிமையை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க ரசூல்லா. அப்போ இந்த ஒரு இதுவும் வந்து பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கடைசியாவது ஒரு 20 நாள் முற்றுகை இட்டதுக்கப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, தாயிஃப் முற்றுகையின் போது வெற்றி நமக்கு கிடைக்கல, அதாவது ஒன்றும் போர் வழி இல்லை. ஆனால் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, சரி நாளைக்கு இன்ஷால்லா நம்ம மதீனாவுக்கு திரும்பி போயிடுவோம், போதும் வந்த வேலை முடிச்சாச்சு, மக்காவை பார்த்துட்டோம், ஹுனைனை முடிச்சிட்டோம், ஹவாசின் போரையும் முடிச்சிருக்கோம், தாயிஃபில் வெற்றி கிடைக்கல, பரவாயில்ல நம்ம ஊருக்கு போயிடலாம், இவங்களுக்கு இன்னொரு நாளைக்கு வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து சொல்கிறேன். உடனே அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தி அடைகிறாங்க. ஆனால் 20 நாள் வெயிட் பண்ணிட்டோம், இருந்து என்னன்னே பார்த்துட்டு போயிடுவோம், அது எப்படி நாங்கள் ஜெயிக்காமல் போகிறது அப்படின்னு சொல்லி, வெற்றி கொள்ளாமல் நாம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாங்க. விட்டவுடனே ரசூல்லா என்னங்கிறாங்க, சரி சண்டை தானே போடணும், நாளைக்கு போய் சண்டை போடலாம் வாங்க அப்படின்றேன். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மறுபடியும் போய் வேற ஒரு டெக்னிக்கில் இது பண்ணுறாங்க. ஒரு மரப்பலகை இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அதை வச்சு பலகை உள்ளே போய் அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போய் அதில் போய் இறங்குற மாதிரிலாம் செட்டப் பண்ணுறாங்க. ஏனி மாதிரி ஒரு செட்டப்னு வைங்க. கரெக்டாக அந்த ஹோல்ஸ்லேருந்து வெளியே வரும்போது அவன் அம்புடுறான், அடி பயங்கரமாக உழுவுது. அதே மாதிரி அவன் மேலே எல்லாம் இருக்கான், இவங்க கீழே இருக்காங்க, கோட்டைங்கிறது மேலே இருக்குது, இவங்க கீழே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இரும்புல கொக்கிகள்லாம் வந்து ஃபுல்லாக பழுக்க காய்ச்சி மேலே இருந்து தூக்கி வீசுகிறான். நீங்கள் எப்படி கையில் தடுத்தாலும் எதில் தடுத்தாலும் ஹீட்டுக்கு நீங்கள் மாட்டிக்குவீங்க. அடி செம்மையான அடி உழுவுது. உளுந்த உடனே சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறாங்க, ஏகப்பட்ட காயம் எல்லாருக்குமே. அப்போ வந்து மறுபடியும் ரசூல்லா சாயந்தரம் வந்து அதே ஆஃபர் கொடுக்குறாங்க, போதும் ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஆமாம்மா ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா சிரிக்கிறாங்க, இதை நான் நேற்றே சொன்னேன். ரசூல்லாவோட எக்ஸ்பர்ட் பாருங்கள், அவங்க முதல்ல பார்க்குறாங்க சிச்சுவேஷன் சரியில்லை, போயிடலாம், அவங்களை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாங்கிறாங்க. இப்போ வந்து மாட்டேன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு ரசூல்லா சிரிச்சிடுறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில் 4325, முஸ்லீமில் 3645, 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. இது தாயிஃபுடைய இது சம்பவம்.